டே 79 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ மார்னிங் வேக்கப் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்டு எம்ப்டி ஸ்டொமக்கில வெயிட் தான் செக் பண்ணேன். நேத்து கம்பேர் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வந்து 450 கிராம்ஸ் வந்து எனக்கு வெயிட் லூஸ் ஆயிருக்கு. சொல்லப்போனா லாஸ்ட் வீக்கே நான் வந்து 69 பார்த்துட்டேன். பட் ஸ்டில் வந்து என்னால இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் 70லயே மெயின்டெயின் ஆயிட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப வந்து கில்ட்டியா இருக்கு இப்போ. ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு 69 வந்தோம். ஆனா இப்போ அகெயின் வந்து இப்படி வந்துட்டோமே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த டயட்ட கிவ் அப் பண்ணிட்டு, கொஞ்சம் இந்த வீடு பழகுனதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படிங்கிற மாரிலாம் தோணுது. பட் வந்து ஸ்டில் இவ்ளோ நாள் வந்துட்டோம். இன்னொரு 20 டேஸ் தானே. என்னோட பெரிய கோல் வந்து 10 டேஸ்ல 10 கேஜிஸ் தான். இப்போ 9 கேஜிஸ் வரைக்குமே நான் வந்து லூஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் 2 கிலோ தானே குறைச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரிலாம் தோணுது. ஸோ கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க நெறைய பேர் நல்ல கமெண்ட்லாம் பண்றீங்க. ரொம்ப கன்சர்னா கமெண்ட் பண்றீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் ஆகுது. ஸோ இப்படிலாம் என்னோட ஃபீலிங் இருக்கு. அதுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது குடுங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் ஃபர்ஸ்ட்டு ட்ரிங்க்குக்கு வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி இந்த ஜீரா வாட்டர் எடுத்திருந்தேன். தென் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு கொய்யாப்பழம், அது கூட வந்து ட்ரை ஃப்ரூட்ஸோட ஸ்மூத்தி தான் எடுத்திருந்தேன். தென் இன்னைக்கும் லஞ்சுக்கு வந்து ரைஸ் தான் நான் சாப்பிட்டேன். ரைஸ் என்னன்னா வந்து புலாவ் பண்ணியிருந்தேன். நெறைய வெஜிடபிள்ஸ் போட்டு. சரி வெஜிடபிள்ஸ் தானே போட்டிருக்கோம் அப்படின்னு. அதுவும் அது கூட வந்து அப்புறம் இது பெப்பர் சிக்கன் மாரி பெப்பர் எக் ட்ரை பண்ணேன். நல்லா இருந்துச்சு. ஸோ அதுவே நான் வந்து 2மே எடுத்துக்கிட்டேன். தென் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் வாக்கிங் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ நேத்து ஒரு 1/2 அன் ஹவர் நடந்தேன். இன்னைக்கு ஒரு 15 மினிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ் நடந்துட்டேன். நாளைலருந்து அகைன் கொஞ்சம் கூட்டணும். தென் டின்னர் சமைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 2, 3 மேட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து கிச்சனுக்கு வந்து இந்த எல் ஷேப் மேட்டும், அது மட்டும் இல்லாம எங்க பெட்ரூம்க்கு வந்து இந்த பெரிய மேட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி எனக்கு வந்து எல் ஷேப் மேட்ட விட எனக்கு இந்த பெட்ரூம்ல இருந்த இந்த ஒரு மேட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம பெருசா இருந்துச்சு. அதேமாரி குவாலிட்டியும் சூப்பரா இருந்துச்சு. ஸோ இதோட லிங்க் வேணும்னா, நீங்க லிங்க்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டிஎம் பண்ணிருவேன் ஆட்டோமேட்டிக்கா. YouTubeல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்க அத செக் பண்ணி பாருங்க. தென் டின்னருக்கு வந்து இன்னைக்கு சப்பாத்தியும், அது கூட வந்து ஒயிட் சன்னா பாயில் பண்ணதும் நான் எடுத்துக்கிட்டேன். இது நெறைய சன்னாவோட சாப்பிட்டு 2டே 2 சப்பாத்தி தான் எடுத்தேன். பட் நெறைய சன்னா திரும்ப திரும்ப வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. பிளஸ் வந்து ஹெல்த்தியும் வேற. ஒரு சிஸ்டர் வேற புரோட்டீன் எடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க் யூ. ஸோ அதனால இன்னைக்கு வந்து நான் எக்கும், சன்னாவும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். வழக்கமா சாப்பிடுவேன். பட் இங்க வந்ததுக்கப்புறம் என்னன்னு தெரியல. நெறைய ஒர்க் இருக்கனால டயட்ல என்னால கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. கொஞ்ச நாள்ல பழகிரும். கண்டிப்பா நான் வந்து புரோட்டீனும் நான் இன்டேக் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஓவரால் இன்னைக்கு ஃபுல்லா இத தான் சாப்பிட்டேன். சிஸ்டம் இன்னும் வந்து செட் பண்ணல. அதனால என்னோட ட்ராக்கர என்னால பார்க்க முடியல. டிக் பண்ண முடியல. ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் ட்ராக்கர் அகைன் வந்துரும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.